அமைச்சர் சேகர் பாபு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு பத்திரிகையாளர் பார்த்து, நீங்க யாரு, உங்களை யாருங்க கூப்பிட்டா, உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, நீங்க எல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு திமிரா பேசுறாரு. 2021 முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த வாக்குறுதி கொடுக்கல. நீங்க எந்த பிரஸ் அப்படிலாம் பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்க பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. அப்படி பேசின அந்த அமைச்சர் சேகர் பாபுவை வேற மூத்த அமைச்சர்களோ சக அமைச்சர்களோ இல்ல துணை முதலமைச்சரோ இல்ல முதல்வரோ கண்டிக்கல, இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிக்கல. அப்ப சேகர் பாபுவுக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களுக்கும் எவ்வளவு ஒரு பண்ணையாரிய மனநிலை இருந்தா இவ்வளவு திமிரா பேசுவாங்க? இல்ல இவங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இந்த அமைச்சர் பதவி, இந்த அரசாங்கம் இதெல்லாம் இவங்களோட தாய்மாமன் வீட்டு சீதனம் நினைச்சிட்டாங்களா? எல்லாம் மக்களோட பணம், மக்களோட வரி பணம். அமைச்சர் சேகர் பாபு மட்டும் கிடையாது, வேற எந்த அமைச்சரா இருந்தாலும் எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் மக்களோட வரிப்பணத்துல சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை செய்யற யாரா இருந்தாலும் அவர்களை கேள்வி கேட்கறதுக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்கு. இது கூட புரியாம தான் நீங்க அமைச்சரா உட்காந்துருக்கீங்களா? அதனால அமைச்சர் சேகர் பாபு அவர்களே, உங்களுடைய அமைச்சர் பதவி, எம்எல்ஏ பதவி உள்ளிட்ட எல்லா பதவியும் ராஜினாமா பண்ணிட்டு போய் உங்க வீட்டுக்குள்ள உட்காந்துக்கோங்க. வீட்டுக்குள்ள கதவை பூட்டிட்டு உட்காந்துக்கோங்க. உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்ப உங்களை யாராவது கேள்வி கேட்டா அப்ப நீங்க கேட்கலாம், நீ யாரா என்னைய கேள்வி கேட்கறதுக்கு, என்னைய கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லைன்னு. அதை விட்டுட்டு மக்களோட வரிப்பணத்துல அமைச்சரா உட்காந்துக்கிட்டு மக்கள் கேள்வி கேட்கும் போது உங்க திமிரை காட்டுறதுக்கெல்லாம் இது இடம் கிடையாது.